வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நிகழ்ச்சி கூனிச்சம்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கும் முகாமினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அடையாள அட்டை மற்றும் மொபைல் செயலி மூலம் உறுப்பினராக சேர்க்கப்பட்டவர்கள் அதற்கான சான்றிதழை அமைச்சர் அவர்களிடம் காண்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து வர்த்தக அணி சார்பில் கலியபெருமாள் தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக்கினை வெட்டி கொண்டாடினர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சமப்பந்தி விருந்து அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதி மணலிப்பட்டு கிராமத்தில் பாஜக பிரமுகர் சேகர் தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக்கினை வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், தமிழ்மணி, கண்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள மாங்குளம் என்ற பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் கடந்த 3 வருடங்களாக சரியான முறையில் தண்ணீர் வருவதில்லை என பல்வேறு தரப்பில் குற்றச்சாட்டுகளும் அரசுக்கு கோரிக்கையும் கொடுத்துள்ளனர். ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து 10 கண்ணு சேதராப்பட்டு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது பொதுமக்கள் சாராய கடைகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் அரசு மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு தண்ணீர் கொடுக்காமல் வஞ்சிக்கின்றது. தங்கள் பகுதிக்கு உடனடியாக தண்ணீர் தர வேண்டுமென வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு வில்லியனூர் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு எங்க இட்டு குடி தண்ணில என்ன பண்றது? எப்படி என்ன பண்ணி எப்படி ஜென்மம் தண்ணி வரலன்னு வச்சுக்க. நாங்க 40, 60, 70 வீடு இருக்கிறோம், தண்ணி வரல. 3 மாசமா அதுக்கு தான் ஸ்ட்ரைக் பண்றோம். இன்னைக்கு முதல் சனிக்கிழமை கும்பிட கூட தண்ணி இல்லை.
விழுப்புரம் மார்க்கமாக திருச்சிக்கு கடலூர் வழியாக செல்லும் 4 வழி சாலை சோதனை பாளையத்திற்கு குறுக்கில் செல்கின்றது. இதனால் ராமபுரத்தை சார்ந்த கிராமவாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று எங்களுக்கு இடையூறு ஏற்படுகின்றது என்றும், பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் விவசாயிகள் வாழை கரும்பு போன்ற விவசாய பொருட்களை ஏற்றி செல்ல இடையூறாக இருக்கின்றது என்றும், இந்த சாலையில் வாகனங்கள் சாதாரணமாகவே 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாலும் விபத்துகள் நடந்த வண்ணமும் உள்ளதாக தெரிவித்தனர். கடலூர் மாவட்ட தாசில்தார் பலராமன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குறையை கேட்டறிந்து டெண்டர் எடுத்தவர்கள் என அனைவரையும் இன்று மாலை 4 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணலாம் என்று கூறியதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமமும் கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையமும் இணைந்து 21/9/2024 அன்று இணைந்து அன்று சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை வீராம்பட்டினம் கடற்கரையில் இருந்து சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை வரை நடத்தியது. பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலப்பதால் நமது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சேராமல் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை கொண்டாடி வருகின்றது. இந்நிகழ்ச்சியை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமையில் வீராம்பட்டினம் கடற்கரையில் உறுதிமொழி எடுத்து தூய்மை செய்யும் பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அவர்கள், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் பொறியாளர் காலமேகம், விஞ்ஞானி பிபின் பாபு மற்றும் உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் தேவநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் புதுச்சேரி கடலோர மண்டல மேலாண்மை அதிகார அமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாட்டு மற்றும் வாழ்வாதார திட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்டத்தை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஸ்ரீ சக்கரா கடல்சார் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை பணியை செய்தனர். கடற்கரையில் சேகரித்த குப்பைகள் கணக்கிட்டு தரம் பிரிக்கப்பட்டு குப்பை கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் பணிக்காக இன்று காரைக்கால் வந்திருந்த முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். காரைக்கால் கோவில்பத்து பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளது ஆதாரங்கள் மூலம் நிரூபணமாகியுள்ளதாகவும், அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நில மோசடி நடைபெற்றுள்ளதாகவும், அரசு வெளியிட்டது போல மோசடி நடைபெற்றுள்ளது என துணை ஆட்சியர் ஜான்சன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு தனிநபர் எவ்வாறு அரசாணை போல் வெளியிட முடியும் எனவும், ஏமாற்று வேலையில் ஈடுபடும் தனிநபர் மோசடி நபர்கள் அரசாணை போல் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பில்லாமல் எப்படி மோசடி நடைபெற்றிருக்கும் என கேள்வி எழுப்பினர். மோசடி நபர்களுக்கு பின்னால் அரசியல் பின்புலம் உள்ளதாகவும், மோசடி நபர்களுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் ஆவணங்களை தயார் செய்து உதவி புரிந்துள்ளதாகவும் தெரிவித்தவர், இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைப்பதோடு உயர்நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடைபெற்று தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். காரைக்காலில் உள்ள பிஆர்டிசி பணிமனையில் 30 பேருந்துகள் இருந்தும் சரிவர இயக்கப்படவில்லை எனவும், கடந்த 6 மாதமாக கிளை மேலாளர் இல்லாமல் இயங்கி வருவதாகவும், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கிளை மேலாளர் இல்லாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இதனால் கிராமப்புற பகுதி வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பார்வதீஸ்வரர் கோயில், இந்த கோயிலினுடைய நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாக ஆதாரபூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. பார்வதீஸ்வரர் கோயில் நிலத்தை அரசாங்கம் ஒரு உத்தரவு கொடுத்தது போன்று அரசாங்க உத்தரவை தயாரித்திருக்கிறார்கள்.
அந்த நிலத்திற்கு வேண்டிய பட்டாவை அரசாங்கம் கொடுத்தது போல தயார் செய்திருக்கிறார்கள். இதை நாம் சொல்லவில்லை, இவ்வாறு நடந்திருக்கிறது என்று நமது சப் கலெக்டராக இருக்கக்கூடிய திரு ஜான்சன் அவர்கள் காவல்துறையில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். காவல்துறையில் அவர் அளித்த புகார் இதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்க பத்திரம் மாதிரி பட்டாக்களையும் ஆர்டர்களையும் ஜிஓ ஆர்டர் உட்பட அவர்கள் கொடுத்து இதை மாதிரி. புதுச்சேரி வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார் அவர்களை சந்தித்து புதுச்சேரியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உழவர் சந்தையை மேம்படுத்தவும், மேலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக மற்றும் சந்தைப்படுத்தும் விதமாக புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு உழவர் சந்தையிலும் ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்படும் காய்கறிகளை விற்பனை செய்ய தனி இடம் ஒதுக்க வேண்டுமென புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக தலைவர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி அவர்கள் தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் மாநில அமைப்பாளர் ரவுத்ரம் சக்திவேல் அவர்கள் மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர் SKR செல்வகுமார் இவர்கள் முன்னிலையில் மனு அளிக்கப்பட்டது. மேலும் மாநில சமூக ஊடக இணை அமைப்பாளர் தயா, மாநில பட்டியலணி பொதுச் செயலாளர் நாகராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கணேஷ், பத்மநாபன், வைரமுடி, தகவல் தொழில்நுட்பத்தின் செயற்குழு உறுப்பினர் சார்லஸ், சமூக ஊடக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கதிர்வேல், செல்வம் ஆகியோர் உடன் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.